எதற்காக இந்த பயணத்தை தொடங்கினோம் அதனுடைய இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஓட்டம், இந்த பயணம், இந்த வேள்வி, இந்த யுத்தம் 2021 நம்ம வரை நாற்காலி முதல் நாற்காலி அமர வைத்து வரைக்கும் தொடரட்டும். ஓகே ஓகே நான் வந்துடுங்க. தான் பிடிச்சிருக்காரு. திருவண்ணாமலைக்கு என் என்னை பாதுகாப்பது என் நேர்மை. எனக்கு ஆபத்து வருவதும் அதனால் தான் இருக்கும் என்றாலும் என் நேர்மை என்னை பாதுகாக்கும். என் நேர்மையை மதிப்பவர்கள் என்னை பாதுகாப்பார்கள். என்னை கொண்டு வைக்க வேண்டிய இடத்தில் கொண்டு வைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை இருந்ததால் தான் நான் அரசியலுக்கே வந்தேன். என்னுடைய அரசியல் பயணம் உருட்டிவிட்ட பகடைக்காய் அல்ல. மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்கள் வந்திருக்கிறோம். சற்றே மாறுதலான அரசியல் என்பது எங்களுக்கு விருப்பமில்லை, ஒப்புதல். முழு மாற்றம் இதுவரை நாம் காணாத, இதுவரை நமக்கு வந்து சேராத நன்மைகளை நாம் சேர்க்கும் அரசும் அரசியலும் இங்கே அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் முறைக்கு. கனவெல்லாம் இல்லை, கனவெல்லாம் கண்ணுங்கள். 40 வருஷம் அதை செயல்படுத்தாமல் இருந்ததற்காக ஒரு குற்றப்படப்படல் தாமதமாக வந்திருக்கிறோமே என்பதெல்லாம் மிக மிக கவலையானவர்களை மட்டுமே நாம் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். உற்று கவனியுங்கள். தேர்ந்த அரசியல்வாதி வேண்டும் உங்கள் மத்தியில். அதை முதல்ல புரியுங்க, அதெல்லாம் அரசியலுக்கு சரியாக இருக்காங்க. நான் நேரில் எதிர் திசையில் போனேன். திறமையாளர்களையும் இந்த அரசை பற்றி கொண்டு கொண்டிருப்பவர்களையும் இது இருந்தால் அது செய்ய விடவில்லையே என்று புலம்பை கொண்டிருந்தவர்களை எல்லாம் என் கதையின் நாயகர்களாக நான் என் திரைக்கதையில் சேர்த்துக் கொள்வேன். இங்கே யோசித்து மிக 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 அதிகமாக யோசித்து வராமல் இருப்பதற்கு என்னென்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்த இந்த நாம் வந்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படவில்லை. மனசாட்சி உள்ள ஒரு நடிகனாக இருந்தால் என்னை 5 முதல் 60 வரை தோலை சுமந்து இந்த தமிழகத்திற்கு நாம் வருமான வரை கட்டும் தேவை மட்டும் போதாது. என்னை இவ்வளவு தூரம் தூக்கி வந்தவர்களுக்கு நான் நன்றி மட்டும் சொன்னால் போதாது. என் திரைப்படங்கள் நல்ல படங்களாக மட்டும் இருந்தால் போதாது. அவை அப்படி இருக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் கொண்டு என் காசை கொண்டு பல உலக தரத்தில் படங்களை உருவாக்க வேண்டும் என்ற முறையில் செய்த அந்த பணிகள் எல்லாம் செய்துவிட்டால் என் கடமை முடிந்தது என்று சொல்லிக் கொண்டு மானமுள்ள ஒரு கவனமாக நான் சாக முடியாது என்று எனக்கு தெரியும்.
என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும் என்றால் நான் வாழும் தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்பதுதான். சீரமைப்போம் தமிழகத்தை என்று சொல்வது இந்த எனக்கு பின்னால் இருக்கும் இந்த கூட்டத்திடம் மட்டும் நான் சொல்லவில்லை, இந்த கூட்டத்திடமும் சொல்லுகிறேன். உங்கள் உதவி இல்லாமல் அந்த சீரமைப்பு நடக்காது, அந்த கட்டமைப்பு நடக்காது. நீங்கள் அதில் கை கொடுக்க வேண்டும். ஒரு மாற்றம் நிகழ காத்திருக்கிறது, அதை விரைவில் நடத்தி காட்ட வேண்டும். நாங்கள் உங்கள் கருவிகள். இது ஜனநாயகம், அதன் நாயகர்கள் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். நாளை மக்கள் நீதி மையத்தை நடத்தி செல்லும் தலைவர்கள் பலர் இங்கே இருக்கலாம். இன்றே முடிவு செய்து கொள்ளுங்கள், பெருமூச்சு ஒன்று எடுத்துக் கொள்ளுங்கள், நெஞ்சை நிமிர்த்துங்கள், தமிழகம் தலை நிமிரும். இங்கே இருக்கும் மலை கிராமங்களில் வாழும் பழங்குடி மக்களின் வாழ்வாதாரம், மனைப்பட்டா இவையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வர வேண்டும். செய்யாத மணல் படுகை கொள்ளையை தடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற நேர்மையாளர்கள் அங்கே இருக்க வேண்டும். குப்பை கிடங்கு ஊருக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால் மக்கள் நீதி மையம் அதை செய்ய வேண்டும். இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதற்கான உறுதியை அவர்கள் 50 ஆண்டு காலமாக, உதாரணத்தை 50 ஆண்டு காலமாக நடத்தி காட்டுகிறார்கள். பாராளுமன்றத்தை இன்றோ பார்த்துக் கொண்டிருக்கும் வித்தையை நமக்கு 50 வருடமாக அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் இப்படி பாராளுமன்ற என்ன கேட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, விவசாயி கேட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நெசவாளி கேட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, மாணவர்கள் கேட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க சேர்த்து சுஸ்பேக்ல வச்சிருக்காங்க மாணவர்கள் தான். அது சரியா இருக்காங்க பார்த்து மக்கள்லாம் எங்கேயோ கீழே இருக்காங்க, கண்ணுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிகிறது. ஏனென்றால் மக்கள் என்றால் அது நான் தான் என்று நினைத்துக் கொள்ளும் ஒரு பெருமை அறிவு எங்களுக்கு. அவங்க தன்னை நிஜமாகவே தன்னை ஆழ்பவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆசைகள் அன்பால் என்னை ஆண்டவரே என்று அழைத்தாலும் நான் உங்கள் தொண்டர் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். முறையான பாசன வசதி இல்லை. அதற்கு காரணம் ஜனத்தொகைதான் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. முறையான பாசன வசதி இல்லாமல் போவதற்கு நீர் மேலாண்மை சரியாக கவனிக்கப்படவில்லை என்பதுதான். குடிமராமத்து எனும் ஒரு விஷயத்தை தான் கண்டுபிடித்ததோ முதல்வர் பழனிசாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் காலத்தில் இருக்கும் அந்த காலத்திலிருந்து இன்னும் சில உயிர்த்திருக்கும் ஏரிகளின் குளங்களையும் நாயகர் காலத்து ஏரியின் குளங்களையும் மீட்டெடுக்கும் மக்கள் நீதி மையம். அது எங்கள் கடமை. உங்களுக்கு கொடுக்கும் உறுதிமொழி மட்டுமல்ல. பேசுறாங்க, செய்ய முடியாத எதையுமே நாம பேசுறோம். தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் அவர்கள் காக்கத்தியா மிஷன் என்று 2ஆம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இழந்த நீர்நிலைகளை எல்லாம் மீட்டெடுத்து விட்டார். அது அவர் 2ஆம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது செய்த ஒரு மாபெரும் சாதனை. அதை முதல் தேர்தலிலேயே நாங்கள் செய்யப்பட்ட விரும்புகிறோம். கலை இலக்கியத்திற்கு பெயர் போனது திருவண்ணாமலை. கூட்டுக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை நானும் அது போன்ற ஒரு கூட்டுக் கலைஞர் தான் என்பதனால் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வடக்கன் கூத்து, தெற்கன் கூத்து, 2 கூத்துகளுக்குமே
இங்கே பல அம்ச திட்டங்களை ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் எடுத்துச் சொல்லி வருகிறோம். இனி மக்கள் நீதி மைய தொண்டர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீடு வீடாக சென்று அவர்களிடம் நினைவுபடுத்துங்கள். ஏனென்றால் அவர்கள் மனதில் இடம் பிடித்து விட்டது மக்கள் நீதி மையம். இனி நீங்கள் செய்ய வேண்டியது அவர்கள் மறுமுறை கடைசி நேரத்தில் யாரும் கண்கட்டி வித்தை செய்துவிடால் அவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள். இப்படி ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது, மறந்து விடாதீர்கள். மீண்டும் ஒரு 5 வருடத்தை 5000 தொலைத்து விடாதீர்கள் என்று நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். நான் இன்னும் 4 வருடம் கழித்து திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது திருவண்ணாமலை இப்படி இருக்காது. அதற்கு ஆவண செய்வதற்கு நீங்கள் எங்கள் கருத்தை மதுப்படுத்த வேண்டும். தாங்கி பிடிக்க வேண்டாம். ஒரு அது மை வைக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அதான் ஒன்றும் சத்தத்தையே காணாம். ஆனால் நிறைய பேர் மக்கள் நீதி மையம் மெம்பர்கள் வெளியே இருக்கிறாங்க. சத்தம் கேட்கும். எங்க முதிரை பார்த்து குத்தும் போது கேட்கிற சத்தம் அது மேடம் தூந்துவியெல்லாம் மேலே கேட்கும். கேட்டு பாருங்க, உங்கள் ஆரவார கமானங்கள் எல்லாம் கிழியத்தான் போகிறது. ஏனால் எங்களையும் கிண்டி அடிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதற்கான ஆரம்பம் தான் எங்கள் 2ஆம் கட்ட பிரச்சாரம். இனியும் வேலை பார்க்க இருக்கிறது. நாளை